எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வெறுமையா இருக்காது. அவங்க இருக்கிறது நாங்கள் ஒரு பெரிய ஒரு இதாக எங்கே நாங்கள் ஜாலியாக எங்கே போனாலும் அங்கே வந்த உடனே எங்கே போனீங்க இப்போ நான் நீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுடைய இழப்பு எங்களுக்கு உண்மையாகவே இறந்து போலே தெரியல. காரணம் என்னுடைய மனைவி மிகவும், அதாவது அதை எப்படி சொல்லுன்னா, மனைவிக்கு நான் எதுக்காண்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் ரொம்ப கவனிப்பேன். ரொம்ப இதாக இருப்பேன். 2 பேருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. 2 பேரும் ஏதாவது கண்டப்படம் ஒரு நிமிஷம் தான், 2 ஒளி சேர்ந்துக்கிடும். அப்படி ஒரு அருமையான மனைவியை தேவனுக்கு தந்தை ஆசீர்வதித்திருந்தார். பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகள் கூட எங்கள் அம்மாலாம் ரொம்ப பிரேயர், நல்ல ஒரு பிரேயரான ஆறுதலாக இருக்கக்கூடியவங்க. குறிப்பாக மனைவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் பிள்ளைங்களும் அதே போல தான். எங்கள் வீட்டில் மேலே இருந்து எல்லா ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாட்டிக்குள்ள இருந்து பாடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஆசீர்வாதமான வீடு. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் எங்களுடைய சோதரனையும் குடும்பம். இந்த இடத்துல நாங்கள் நைட்லாம் ஃபுல்லாக ஒரே பாட்டு பாடிட்டு இருப்போம். எல்லாருமே அதை ரொம்ப யாருமே எதிர்ப்பு தெரிவித்ததே கிடையாது. எங்கள் பிள்ளைகளுக்கு நகர் சர்ச்சுக்கு அங்கே போய் அப்படி சின்னதுலேயே போய் கொயருக்கு போகிறாங்க. குறிப்பாக எங்களுடைய திருச்சபையை நான் பாராட்டுவேன். எங்களுடைய அண்ணமார்கள், எங்களுடைய அம்மா இறந்தாங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு அப்படி இறந்துருப்பாங்க. இவங்க ஒரு 5:30 மணிக்கு போகும்போது அம்மா இறந்தாச்சு. அந்த காரியங்களை எல்லாம் நான் ஊருக்கு தகவல் கொடுத்த உடனே சர்ச்சை எங்களுக்கு மானியம் நடக்கலை. எல்லா டிகமாருமே இங்கே வந்துட்டாங்க. எங்கள் தம்பிமார், எல்லா அண்ணமார் எல்லாருமே வந்துட்டாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு மரணம் வீடு போலே தெரியல, அப்படி ஒரு ஃபீலிங்ஸ். அதே போல் தங்கராஜ் நகர் சர்ச்சி பிள்ளைங்க எங்கள் ஒய்ஃபெல்லாம் அங்கே போவாங்க. அவங்களும் நல்லா செய்தாங்க. குறிப்பாக OMCA சார்ந்த அண்ணன் லட்லி, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் அநேகரும் வந்தாங்க. நிறைய பேருக்கு தகவல் கொடுக்கவே முடியல, நிறைய பேருக்கே கொடுக்க முடியல. காரணம் அவங்க அந்த இதில் இறந்தாங்க. ரொம்ப பேருக்கு சொல்ல முடியல, தகவல் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனாலும் எங்களுடைய அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் தேவன் எங்களை தாங்கி நடத்தினார். நான் சில நேரங்களில் சுந்தரனை, இந்த இருக்கக்கூடிய சுந்தரனை சொல்லுவாங்க, சில நெருக்கமான சூழ்நிலைகள் தம்பி உண்மையிலே எனக்கே சந்தேகம் வரும்போதுங்க, ஆண்டவர் உண்டா அப்படின்னு சொல்லி, இல்லைனே ஆண்டவர் நடத்துவார். நான் சில நேரங்களில் ஆண்டவர் உண்டா என்ற சந்தேகம் நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகளில் வருவது உண்டு. கடந்த வாரம் எங்களுடைய போதகர் எனக்கு, ஐயா நீங்கள் கதாபாசம் நடத்தணும் அப்படின்னாங்க போட்டிக்கு, DMBBக்கு. பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு மற்ற டைமில் நேரம் இருக்கா, நல்லா போராடி பார்த்தேன், பாஸ்டர் விடலை. அப்புறம் அந்த புக்குகளை லேசாக ரெஃபர் பண்ணும்போது யோகண்ணா அமீத் அம்மையார் அவர்களுடைய பற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்போ நமக்காக வேண்டி உழைத்த மிஷினரிகள், அதுதான் அந்த இடத்துல சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். மிஷினரியுடைய அந்த வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, வீட்டையே அந்த ஏரியாவில் நதி ஸ்கூலு, நம்முடைய ஹோம் சர்ச்சி, டை ஸ்கூல், அந்த WC நெய்யூர், நிறைய நிறுவனங்கள் அவங்க உருவாக்குனாலும் அவங்களுடைய இந்த பின் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு 3-4 பிள்ளைங்க இறந்திருக்காங்க, சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க, இளைஞர்கள் நிறைய இறந்திருக்காங்க. அவர் மனைவி, முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க. திரும்ப அவருடைய யோகனான்னு சொல்லக்கூடிய அந்த மிஷினரி அம்மா, வாங்க சார், நம்ம YMCA இருந்து டேனியல் ரவிக்குமார் சார் அவங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த யோகண்ணா அம்மாவுடைய அந்த வரலாறை நான் படிக்கும்போது, நம்முடைய கிறிஸ்தவ பெண்கள் அந்த லேஸ், அந்த குச்சிதையில் படிச்சிருப்பாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் குச்சிதையில் படிச்சுதான் சாப்பிட்டு எல்லாரும் பிள்ளைங்களாம் படிச்சு பெரிய ஆளா நம்முடைய சமுதாயம் வளர்ந்து, அது மறக்க முடியாது. அப்போ இந்த அம்மாவுடைய